அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நான் என்ன பேசுறது? ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம் அவருடைய கொள்கை, அந்த கொள்கையில் அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு, அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல் உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள். தன்னை நன்றாக வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றான். சமுதாயத்தினுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான பரிகாரத்தை நல்ல பேச்சால் தேட முடிகிறது. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும், அது ஒரு பக்கம். அதை தாண்டி நீங்க சாதாரண ஒரு நிறுவனம் நடத்தினாலும் கூட, 4 பேர் அதிலே பணியாளர்களாக இருந்தாலும் கூட, அவங்ககிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு தன்மையாக பண்பாக பேசணும். இதற்கு முன்பு இதே இடத்துல சிறுகதைகள், பெருங்கதைகள் எல்லாரையும் தொகுத்து வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய விழாவை இங்கே நடத்தி இருந்தார். அந்த நிகழ்வை முன்னிருந்து நடத்திய ஐயா கரு நாகராசன் அவர்கள் குறிப்பாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஆனா தமிழ் பல்கலைக்கழகங்களே செய்யாத ஒரு வேலையை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது. சாதாரண நிகழ்வில்லை. அதற்கு மிக முக்கிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.